अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व सय्यिआति अमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் இஸ்லாமிய மார்க்கத்தின் வேத புத்தகமாகிய திருமறை குர்ஆனுடைய ஒரு முக்கியமான அத்தியாயத்தின் சில பகுதிகளை தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கிறோம். அது என்ன செய்திகள் என்று சொன்னால், பொதுவாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். யாரை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாத்தை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் விமர்சனத்திற்கு உள்ளாகிறது. இஸ்லாமிய கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே அதிகமாக பரப்பப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு முக்கியமான காலகட்டத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு முன்பதாக உலகத்தினுடைய போங்கை கவனித்து பார்த்தால், இன்றைக்கு எப்படி இஸ்லாம் பேசுபொருளாக மாறி விமர்சனத்துக்குள்ளாகிக் கொண்டிருக்கிறதோ, இதே நிலை கடந்த 10 வருடங்களுக்கு முன்பதாக இல்லை, கடந்த 20 வருடங்களுக்கு முன்பதாக இல்லை, கடந்த 50 வருடங்களுக்கு முன்பதாக இல்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மாத்திரம் இஸ்லாம் கடுமையாக மக்களால் உற்றுநோக்கப்படுவதற்கான காரணம், இஸ்லாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகளை மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்கள் கூட ஆராய முற்பட்டிருக்கிறார்கள். அதன் விளைவு நாளுக்கு நாள் இஸ்லாத்தை நோக்கிய மக்களுடைய படை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பிரித்தானியாவின் பிரபல மத ஒப்பீட்டாய்வாளராக இருந்த ஒருவர் கம்பேரிட்டிவ் ரிலிஜன் தொடர்பான ஒரு முக்கியமான ஆய்வை நடத்திய ஒருவர் பாலஸ்தீனத்திற்கு விஜயம் செய்து அங்கு இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார். அதேபோல் கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக அமெரிக்காவின் பிரபல மாடல் அழகியாக இருந்த சாரா பூக்கர் அவர்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார். இப்படி இஸ்லாம் நாளுக்கு நாள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மதமாக மாறி வருகிறது. அதேபோல் கடந்த மாதம் உலகமே எதிர்பார்த்திருந்த ஒரு கேள்விக்கான விடையும் கிடைத்திருக்கிறது. ஹிக்ஸ் போசான் தியரி கண்டுபிடிக்கப்பட்டு கடவுளின் துகள்கள் என்றொன்று கண்டுபிடிக்கப்பட்டு கடவுள் இருக்கிறார் என்பதை மேற்குலகு ஒத்துக்கொண்டும் இருக்கிறது. இப்படி நாளுக்கு நாள் இஸ்லாத்தினுடைய செய்திகள் மக்களுக்கு மத்தியிலே பிரபலமாகிக் கொண்டிருக்கிறது. மக்களும் இஸ்லாத்தை நோக்கி வந்த வண்ணம் தான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திருமறை குர்ஆனுடைய 19வது அத்தியாயம் சொல்லக்கூடிய சில செய்திகளை நாம் இந்த இடத்திலே பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். 19வது அத்தியாயத்தினுடைய தலைப்பாக திருமறை குர்ஆன் ஒரு பெண்மணியினுடைய பெயரை தான் வைத்திருக்கிறது. நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயரை கொண்ட இந்த அத்தியாயத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தொடர்பான சில முக்கியமான செய்திகளை அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த செய்திகளை எல்லாம் எடுத்து பார்க்கின்ற நேரத்தில் அந்த திருமறை வசனத்தை அத்தியாயத்தை புரட்டி பார்த்தீர்கள் என்றால் 16வது வசனத்திலிருந்து 32வது 34வது வசனங்கள் வரை இவருடைய வரலாற்றை அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லுகிறான். அதை படிக்கின்ற ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் ஒவ்வொரு பெண்மகளுக்கும் என்ன எண்ணம் உள்ளத்தில் வரும் என்றால், உண்மையான ஒழுக்கமான ஒரு பெண்மணி இப்படித்தான் வாழுவாள், இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை கண்கூடாக பார்க்க முடியும். ஏனென்றால் சஹாபிய பெண்மணிகளுடைய ஒழுக்கமான வரலாற்றுகளை எல்லாம் பல சந்தர்ப்பங்களில் நாம் பார்த்திருக்கிறோம்.
இருந்தாலும் சஹாபிய பெண்மணிகளை விஞ்சக்கூடிய அளவுக்கு சில கட்டங்களில் இப்படிப்பட்ட சோதனைகளையும் பெண்கள் தாங்கித்தான் ஆக வேண்டும் என்ற அளவுக்கு பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்த ஒரு பெண்மணிதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் மரியம் அவர்கள். இந்த மரியமுடைய வரலாற்று செய்தியிலே உலக மக்களுக்கு ஒழுக்கம் தொடர்பான ஒரு உன்னதமான கருத்து அதிலே அடங்கி இருந்தாலும் அத்தோடு சேர்த்து இஸ்லாத்தை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய அறிவியலாளர்களுக்கு, விஞ்ஞானம் படித்தவர்களுக்கு, அறிவியல் பூர்வமாக மார்க்கத்தை அணுகுபவர்களுக்கு சில அறிவியல் ரீதியிலான செய்திகளும் அதிலே அடங்கி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்தில் ஆரம்பமாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேச ஆரம்பிக்கின்ற நேரத்தில் சில செய்திகளை சொல்லுகிறான். அந்த செய்திகளை படிக்கின்ற ஒவ்வொரு பெண்மணியும் என்ன நினைப்பால் தெரியுமா? கண்டிப்பாக ஒரு ஒழுக்கமாக ஒரு பிள்ளை வாழ வேண்டும் என்றால் அவள் மரியமை போன்றுதான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவாள். ஒவ்வொரு ஆண்மகனும் என்ன நினைக்க வேண்டும் என்றால், என்னுடைய சகோதரி, என்னுடைய தாய், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உற்றார் உறவினர்கள் அத்தனை பேரும் இவர்களை போன்று இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு இன்பகரமான செய்தியைத்தான் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வாழ்க்கை மூலமாக இந்த உலகுக்கு எத்தி வைக்கிறான். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கெல்லாம் தெரியும் பெண்கள் என்றால் யார், பெண்களை எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம், பெண்களுக்கான நடவடிக்கைகள் உலகத்தில் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், இஸ்லாத்தை தழுவிய சாரா பூக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், நான் இஸ்லாத்திற்கு வந்ததற்கான காரணம் இஸ்லாத்தை புரிந்து படித்து வரவில்லை. இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்றா, நான் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கான காரணம் இஸ்லாத்தை எல்லாம் தேடி புரட்டி குர்ஆனை படிச்சு குர்ஆன்ல உள்ள கருத்துக்களை எல்லாம் அப்படியே உள்வாங்கி புகாரி முஸ்லிமை கரைச்சு குடிச்சு அகமது அது இதெல்லாம் தேடி பார்த்துட்டு நான் இஸ்லாத்துக்குள்ள வரல. நான் இஸ்லாத்துக்கு வந்ததற்கான ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணத்தை சொல்றாங்கன்னா, நான் வேலை தளத்திற்கு நான் ஒரு மாடல் அழகியாக இருந்தேன், மாடலிங் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தேன். நான் என்னுடைய வேலை தளத்திற்கு செல்லுகின்ற நேரத்தில் தொடை தெரிவதற்கு ஆடை அணிவேன், தொப்புள் தெரிவதற்கு டி ஷர்ட் போடுவேன். அவங்க ஆடை எப்படி இருக்க முடியும் கேட்டா, தொப்புள் தெரிய டி ஷர்ட்டை போட்டு தொடை தெரிகிறதுக்கு ஆடை அணிந்து விட்டு செல்வார்களாம். இப்படி மாடல் அழகியா இருக்கிறதுனால இப்படி நான் பாதையோரங்களில் பயணிக்கும் போது அத்தனை ஆண்களுடைய பார்வைகளும் என்னை கடித்து தின்பதை போன்று பார்த்து கொண்டிருக்கும். உண்மை நிலவரம் அதானே. என்ன பெரிய அல்லாமத்து ஷேகா இருந்தாலும், எல்லா குர்ஆனிஸ கரைச்சு குடிச்சவனா இருந்தாலும் இப்படி ஒருத்திய பார்த்தா பார்க்காம இருப்பானா? உண்மை நிலவரம் என்ன? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கே விதிவிலக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தாரு? அந்த அரசனுடைய மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வலுக்கட்டாயமாக விபச்சாரத்திற்கு அழைக்கிறார்கள். இவர் முடியாது முடியாதுன்னு மறுக்கிறாரு. கடைசி நிலைமை எப்படி வந்து நிக்கு தெரியுமா? நபி மேல குறை சொல்றோம் என்று அர்த்தம் இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தான் சொல்றான், வலக்கது ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா. யூசுஃபும் அவளை நாடினார், அவளும் யூசுஃபை நாடிவிட்டாள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை மாத்திரம் யூசுப் பார்க்காமல் இருந்திருந்தால் வழிகட்டு இருப்பார். அல்லாஹ் உடனே என்ன செஞ்சிட்டான்? யூசுஃபே, நீங்க அல்லாஹ்வோட தூதராக்கு, கவனமா இருந்துக்கிறீங்க, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி உடனே வகி இறக்கிட்டான். வகி மட்டும் வராம இருந்திருந்தா இன்னைக்கு இப்ராஹிமுக்கு என்ன நிலைமையோ, மூசாக்கு என்ன நிலைமையோ, அப்துல்லாக்கு என்ன நிலைமையோ அந்த நிலைமை தான் அவருக்கு. வகி வந்து அல்லாஹ் அவரை காப்பாத்திட்டான். நம்மளை எல்லாரையும் காப்பாத்துவானா? நமக்கு வகி வருமா? அப்துல்லா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு, இப்ராஹிம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு, இப்ராஹிம பார்க்காத அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வகி இறக்குவானா? இறக்க மாட்டான். அதைத்தான் சாரா பூக்கர் சொல்கிறார்கள், நான் பாதைகளில் நடந்து போகும்போது அத்தனை பேருடைய பார்வைகளும் என்னை கடித்து தின்பதைக்கு பார்ப்பதை போன்று பார்த்து கொண்டிருக்கும். நான் அதையெல்லாம் குற்றமாக நினைத்தது கிடையாது. அப்ப பாவத்தில் இருக்கிற நேரத்தில் எனக்கு அது தப்பா தெரியல. இருந்தாலும் ஒரு மன உறுத்தல். என்ன மன உறுத்தல்? எவ்வளவு காலத்துக்கு தான் இப்படி இருக்கிறது? அடுத்தவனுக்கே சந்தோஷத்தை உண்டாக்கிட்டு நாம எவ்வளவு காலம் தான் கஷ்டப்படுகிறது? இவள் மூலமாக சாரா பூக்கர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பதாக அவர் மூலமாக அடுத்த எல்லாருக்கும் சந்தோஷம், அவருக்கு மட்டும் மனசுல ஒரு குழப்பம். என்ன குழப்பம்? எல்லாரும் நம்மள பாக்குறான், பாக்குறத தடுக்க முடியுமா? கடைசியில் என்ன முடிவெடுக்கிறான்னு கேட்டா,
நம்முடைய உடலை மறைத்துக் கொள்வோம். இஸ்லாத்துக்கு வருவோம் முடிவெடுக்கல, உடலை மறைத்துக் கொள்வோம் என்று சொல்லி கடைக்கு போய் முஸ்லிம் பெண்மணிகள் அணியக்கூடிய புர்காவை வாங்கி வந்து ஆடையாக அணிந்து கொண்டு வெளியிலே செல்கிறார். அப்ப சொல்றாங்க, நான் இவ்வளவு காலமாக வெளியே செல்லும் போது அத்தனை பேரும் என்னை கடித்து தின்பதை போன்று பார்த்தார்கள். அன்றைய தினம் நான் வெளியிலே போகும்போது எனக்கு தந்த மரியாதை அல்ல அது, என்னுடைய ஆடைக்கு கிடைத்த மரியாதை. அத்தனை ஆண்களும் என்னை கண்ணியமாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப போனது சாரா பூக்கர் தான், இப்ப போனது சாரா பூக்கர் தான். ஒரே பொம்பளை தான் 2 ட்ரெஸ்ல போறா. ஆனா கண்ணியத்தை அல்லாஹ் எங்க கொடுக்கிறான்? அந்த ட்ரெஸ்ல போனா அவளை ஒரு விபச்சாரியை போன்று அத்தனை பேரும் பார்க்கிறார்கள். இந்த ட்ரெஸ்ல போனா என்னன்னாலும் ஒரு முஸ்லீம் புள்ள, இவ இஸ்லாத்துக்கே வந்தில்ல. ஆனா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? முஸ்லீம் பொண்ணு போறா, ஒழுக்கமான புள்ள போறா என்று நினைத்தார்கள். இதுதான் என்னை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்தது. நான் இஸ்லாத்திற்கு வந்தேன். வந்து இன்றைக்கு ஒரு முஸ்லிமான ஆண் மகனை திருமணம் முடித்து ஹிஜாபுக்காக அமெரிக்காவிலே போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பிரபல மாடல் அழகி சாரா பூக்கர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் அன்றாடம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட அத்தனை பேர்களுக்கும் ஒரு முன்மாதிரி யார் தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் முன்மாதிரி என்று சொன்னா, அழகிய முன்மாதிரி அவர்களை தவிர யாரும் இருக்க முடியாது. காரணம், அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வரலாற்றை பேச ஆரம்பிக்கின்ற முதல் கட்டமாக சொல்கிறான் நபியை பார்த்து, வதுகுர் ஃபில் கிதாபி மரியம, நபியே இந்த திருமறை குர்ஆனிலே மரியமை பற்றியும் பேசுங்கள், ஞாபகப்படுத்துங்கள். இதின் தபதத் மின் அஹ்லிஹா மகானன் ஷர்கியா, அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாரை விட்டு ஒரு கிழக்கு புறமாக ஒதுங்கி இருந்தார்கள். என்ன காரணத்துக்காக ஒதுங்கினாங்கன்னு சொல்லப்படல. குடும்பத்தாரை விட்டு கிழக்கு புறமாக ஒதுங்குகிறார்கள். இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது. நடந்து தன்னந்தனியாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்திலே இருக்கிறார்கள். இருக்கும்போது அல்லாஹ் என்ன முடிவு எடுக்கிறான் தெரியுமா? சோதனைண்டா சோதனை, இதுதான் சோதனை. ஏன் தெரியுமா? பெண்கள் கணவனோடு போகும்போது 4 பேர் பார்க்கிறான்னா அது பெரிய சோதனை கிடையாது. கூட கணவன் இருக்கிறான், தைரியம் ஒன்று இருக்கு. தன்னந்தனிகளை இருக்கக்குள்ள ஒருத்தன் வந்தா அதே ஒழுக்கமான புள்ளட்ட, ஒழுக்கம் கட்டவட்ட ஒருத்தன் வந்தாலும் 10 பேர் வந்தாலும் அசால்ட்டா இருப்பான், அது வேற. ஒழுக்கமான பிள்ளைகளை பற்றி பேசக்கூடிய தலைப்பு இது. ஒழுக்கமான ஒரு புள்ளட்ட தன்னன் தனிமையில இருக்கும்போது ஒரு அந்நிய ஆண் வந்தால் எப்படி இருப்பாள்? வாங்க, நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? என்னதான் ஒழுக்கம் இருந்தாலும் நம்ம முஸ்லிம் பிள்ளைகள்கிட்ட ஒரு பாசம், பரிவு, அன்பு, இரக்கம், கருணை, ஈவு அத்தனையும் இருக்கிறது. எப்படி இருக்கும் தெரியுமா? வீட்டுக்கு வந்தா புருஷன் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, வீட்டுக்கு வந்துட்டார்ல, வெறுங்கையோடு அனுப்ப முடியுமா? வீட்டுக்குள்ள வர்றீங்களா? டீ குடிக்கிறீங்களா? காபி சாப்பிடுறீங்களா? பெப்சி கொண்டு வரவா? கொக்கா கோலா கொண்டு வரவா? 2 ஹராம்னா 7 குடிக்கிறீங்களா? இது மாதிரி என்ன கேள்வி எல்லாம் கேட்க முடியுமோ எல்லா கேள்வியையும் கேட்டுட்டு தான், அப்படியா ஒண்ணுமே குடிக்க மாட்டீங்களா? அப்ப தண்ணியாவது குடிச்சிட்டு போங்களே. இதுதான் நம்ம நிலைமை. ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிலைமை என்ன தெரியுமா? உண்மையான ஒரு ஒழுக்கமான பெண்மணி என்ன செய்வா தெரியுமா? முகத்தாச்சின முகப்பத் எல்லாம் பார்க்க மாட்டா. கணவன் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள வர்றியா? அண்ணன் தம்பி இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள வர்றியா? வாசல்ட்ட நின்னு அவர் இல்லையா போயான்னு சொல்ல வேண்டாம், மரியாதை கூட தேவை. என்ன இல்லடா போயிட்டு வாடா, ஊர்ல போய் சொல்லட்டு, மரியாதை இல்லாம பேசிட்டாரு, பேசத்தான் செய்வா. ஒழுக்கமான புள்ளல்ல. ஒழுக்கம் இல்லாத புள்ளன்னா வாங்க மச்சான்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு அண்ணன் பொண்டாட்டி, அரை பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி, தாம் பொண்டாட்டி இந்த மாதிரி கூப்பிட்டுக்குருவா. ஒழுக்கமான புள்ள கூப்பிடுவாளா? கூப்பிட மாட்டா, அனுப்பத்தான் செய்வா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் தனியாக அமர்கின்ற நேரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டா, அந்த இடத்திற்கு அல்லாஹ் தஆலா சோதனை எப்படி கொடுக்கிறான் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக சோதனையை கொடுக்கிறான். பொதுவாக ஒரு கருத்து சொல்லுவார்கள். என்ன கருத்துன்னா, இந்த நண்பனுக்கும் மனைவிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குதான், ஃப்ரெண்டுக்கு வைஃபுக்கும் ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்னு சொன்னா, ஃப்ரெண்ட் எப்பயுமே தலையில தூக்கி வச்சு தான் ஆடுவாங்க வைஃபை விட. அந்த அடிப்படையில் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது எப்படின்னு கேட்டா, அது வயிற்றுல வார தொப்ப மாதிரியா. உதாரணம் என்ன? ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது வயிற்றுல வார தொப்ப மாதிரியா. ஆனா வைஃப்ங்கிறவ உடம்புல வார 6 பேக் மாதிரியா. 6 பேக்னா புரியுதா? அந்த ஆருக்கு மடிஞ்சிருக்கும்ல, எக்ஸசைஸ் பண்ணி வச்சுக்குவாங்கல்ல. எதுக்கு சொல்றான்னு கேட்டா, மனைவியா இருந்தா 6 பேக்க கண்காணிக்கிற மாதிரி கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம். இல்லன்னா என்ன செய்யும்? தொப்ப விழுந்துரும் அர்த்தம். நண்பன்டா இப்படி கண்காணிக்கவே தேவல, ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். அது
நண்பனுக்கும் வைஃபுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 6 பேக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அவளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னதான் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு ஒரு மைனஸை வைத்திருக்கிறான். மரியமை எப்படி சோதிக்கிறான்னு கேட்டா, அல்லாஹ் தஆலாவே திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், ஃபத்தகதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா. அவர்கள் தன்னந்தனிமையிலே ஒதுங்கி ஒரு இடத்திலே அமர்ந்து கொள்கிறார்கள். தனியா போய் உட்கார்றாங்க. உட்கார்ற நேரத்தில் எப்படி உட்கார்றாங்க தெரியுமா? ரூம் மாதிரி அடிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஒரு மறைவை ஏற்படுத்தி தான் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஃபர்சல்னா இலைஹா ரூஹனா ஃபதமஸ்ஸல லஹா பஸரன் சவியா. நாங்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு மத்தியிலே எங்களுடைய ரூஹுல் குதுஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்புறான். தன்னந்தனியில இருக்கிறாங்க, குமரு பிள்ளையா இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி அனுப்புறான் தெரியுமா? மலக்கிட தோற்றத்தில் அனுப்பல. மலக்கிட தோற்றத்தில் அனுப்பினாத்தான் மலக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்களே. ஏதோ ஒரு விதத்தில் அறிஞ்சுக்கலாமே, மனுஷன் மாதிரி இருக்க மாட்டான்ல, கண்டுபிடிச்சிடலாமா இல்லையா? அல்லாஹ் எப்படி அனுப்புறான்னு கேட்டா, ஃபதமஸ்ஸல லஹா பஸரன் சவியா. ஒரு நேர்த்தியான ஒரு ஆம்புல மாதிரி அனுப்புறான். எப்படி மரியம் என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். ஒரு ஆம்புல தனியா இருக்க, பொம்பளை தனியா இருக்கிற நேரத்தில் ஒரு ஆம்புல போனா எப்படி இருக்கிறான்னு பார்ப்போம்னு சொல்லி ஆம்புல ரூபத்தில் அல்லாஹ் அனுப்புறான். அனுப்புற நேரத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒழுக்கத்தின் தாய். அந்த ஒழுக்கத்தின் தாய் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்ன பதில் என்ன தெரியுமா? உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல வரக்கல, காலத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னி அஊது பிர் ரஹ்மானி மின்க இன் குந்த தக்கியா. 2 வார்த்தை சொல்றாங்க. முதலாவது விஷயம், நான் அல்லாஹ்விடத்தில் உன்னை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். இன்னி அஊது பிர் ரஹ்மானி மின்க, அல்லாஹ்விடத்தில் இருந்து உன்னை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். என்ன சீண்டிராத, பக்கத்துல வந்துராத, நான் அல்லாஹ்க்கு பயந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன் குந்த தக்கியா, நீ அல்லாஹ்வை பயந்தா. இந்த வாசம் எதுக்கு சொல்லப்படுது தெரியுமா? அல்லாஹ்வை பயப்படுறவன்ட்ட போய் தானே அல்லாஹ் பத்தி பேசலும். ஒருத்தன் வீட்டுக்கு வர்றான், தனியா இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளை வர்றான், ஒழுக்கமான ஒரு பொம்பளை பிள்ளை என்ன சொல்லுவா? அல்லாஹ்வை பயந்துக்க அப்படின்னா, அல்லாஹ்வை பயப்படுறவனா இருந்தா, ஆமா அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் பிடிச்சுக்கிடுவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை பயப்படுவான். அல்லாஹ்வை பயப்படாத ஒருத்தன்ட்ட போய் அல்லாஹ்வை பயந்துக்கோன்னு சொன்னா கேட்பானா? அல்லாஹ்வா போடா போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ வாடின்னு சொல்லி கையை பிடிச்சு கூட்டு போயிடுவான். அல்லாஹ்வை பயந்தாத்தான் இந்த வார்த்தை எடுபடும். அதுக்கு தான் சொல்றாங்க, இன்னி அஊது பிர் ரஹ்மானி மின்க, அல்லாஹ்விடம் இருந்து உன்னை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இன் குந்த தக்கியா, நீ அல்லாஹ்வை பயந்தால், அல்லாஹ் பயந்துக்கப்பா, என் பக்கத்துல வந்துடாத அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சுதாரிச்சுக்கிட்டு சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விஷயம் வழங்கிடுச்சு இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர்ல. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்றாங்க, கால இன்னமா அன ரசூலு ரப்பிக்கு லி அஹபலகி குலாமன் சக்கியா. அவங்க சொல்றாங்க, நான் அல்லாஹ்விடம் இருந்து வந்திருக்க கூடிய தூதராக இருக்கிறேன். லி அஹபலகி குலாமன் சக்கியா, உனக்கு ஒரு சிறப்பான குழந்தையை தர வந்திருக்கிறேன். இந்த வேடை முன்னாடி சொன்னதை பின்னாடியும் பின்னாடி சொன்னதை முன்னாடியும் சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கு? வீட்டு தனியா இருக்கிற ஒரு புள்ளட்ட வந்து தனியில இருக்கிறா, நீ அல்லாஹ் பயந்துக்கன்னு சொல்லக்கல, பயப்படாதம்மா உனக்கு ஒரு புள்ளைய தரத்தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஏத்துக்கிறமா? செருப்ப கலட்டி அடிப்பா ஒழுக்கமான புள்ளையா இருந்தா. புள்ளைய தர வர்றியா, நீ யாரா எனக்கு புள்ளைய தரன்னு கேட்க மாட்டாளா? அதனாலதான் அல்லாஹ் டெக்னிக்கா எப்படி பேசுறான்னு கேட்டா, பக்கத்துல போய் நின்று பயப்படாதீங்க, நான் சாதாரண மனுஷன் கிடையாது, மனுஷன் மாதிரி வந்தால் நான் மனுஷன் இல்ல, நான் அல்லாஹ்விடம் இருந்து வந்திருக்க கூடிய ஒரு தூதராக இருக்கிறேன். லி அஹபலகி குலாமன் சக்கியா, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி உங்களுக்கு நான் ஒரு குழந்தையை தர வந்திருக்கிறேன். இப்ப மனசு ரிலாக்ஸா ஏத்துக்கிறோம். வந்திருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இல்ல, மனுஷன் வந்து சொன்னா தானே ப்ராப்ளம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுனால அப்படியான்னு கேட்டுட்டு திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. யதார்த்தமான ஒரு கேள்விதான். எல்லா பெண்களும் இதை கேட்பார்கள், எல்லா ஆண்களும் கேட்பார்கள். இப்படி ஒரு சம்பவம் நடந்தா யாரா இருந்தாலும் கேட்பாங்க. கேட்கறதுல அடிப்படை நியாயம் நிதர்சனம் இருக்கிறது. என்ன கேட்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்கிறார்கள். காலத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அன்னா யகூனுலி குலாம், எனக்கு எப்படிங்க குழந்தை கிடைக்கும்? அவங்க கேட்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருந்தாலே, ஆம்பளை ரூபத்துல வந்திருந்தாலே டவுட் வருகிறது. எப்படி கேட்கிறாங்கன்னா, அன்னா யகூனுலி குலாம், எனக்கு எப்படிங்க குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வலம் யம்சஸ்னி பஷருன் வலமாக்கு பகியா, நான் கல்யாணம் கட்டவும் இல்லை, கல்யாணம் கட்டி நான் யாரோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடவும் இல்லை, வலமாக்கு பகியா,
நான் விபச்சாரம் செய்யவும் இல்லை, இனி எப்படி எனக்கு குழந்தை கிடைக்கு? ரெண்டு பேர்த்தானே கிடைக்க முடியும். கிடைக்கிறதா இருந்தா ஒன்னோ கல்யாணம் கட்டியிருக்கணும் குழந்தை கிடைக்க, இல்லன்னா விபச்சாரம் செஞ்சிருக்கணும். அந்த ரெண்டையுமே நான் செய்யல, செய்யாம எனக்கு குழந்தை எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? உடனே சீல் குத்துற மாதிரி ஒரு பதில் என்ன செய்யறாருன்னு கேட்டா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்கிறார்கள். கால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கதாலிக்க அது அப்படித்தான். அல்லாஹ் யார் தெரியுமா? அல்லாஹ்வோட பவரை விளங்கப்படுத்துறாரு. அது அப்படித்தான். உனக்கு முடியாதுமா, உனக்கு குழந்தை கிடைக்கணும்னா நீ என்ன நினைச்சு வச்சிருக்கிற? ஒன்னும் ஆம்பளை துணை, கணவன் ரீதியாக ஆம்பளை துணை வேண்டும், இல்லை என்றால் விபச்சாரம் செய்யணும். இந்த ரெண்டு மெத்தேடுல தான் குழந்தை கிடைக்கும்ங்கிறது ஓண்ட எண்ணம். ஆனா அல்லாஹ் அப்படியா? அல்லாஹ் அப்படி இல்ல. அல்லாஹ் நினைச்சா எப்படி வேண்டும் என்றாலும் இல்லாததை கொண்டு உருவாக்கினவனுக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தோம் இந்த உலகத்தை எல்லாம் படைச்சானா இல்லையா? படைச்சவனுக்கு சாதாரணமா ஒரு குழந்தையை உருவாக்குவதற்கு கஷ்டமா? கஷ்டம் இல்ல. அதைத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால கதாலிக்க அது அப்படித்தான். கால ரப்புக்கு ஹுவ அலைய ஹையினுன், உன்னுடைய ரப்பு என்ன சொல்றான் தெரியுமா? அது எனக்கு லேசுன்னு சொல்றான். ரப்பு சொல்றான் அது எனக்கு லேசு, உனக்கு தான் கஷ்டம். நமக்கு கஷ்டமா இல்லையா? நாம ஒன்று செய்யறதா இருந்தா உலகத்துல அல்லாஹ் செஞ்சிருக்க வேலையை பாருங்க. மனுஷன் ஒரு ஜெராக்ஸ் அடிச்சான்னா, போட்டோ காப்பி அடிச்சா அதே மாதிரி இருக்கு. அல்லாஹ் போட்டோ காப்பி அடிச்சா அப்படி இருக்காது. அல்லாஹ் மனுஷனை படைச்சான்ல, ஆதமே அவ்வாவும் படைச்சான்ல, படைச்சிட்டு அவங்க மூலமாக இவ்வளவு கோடான கோடி ஆக்களை உருவாக்கி இருக்கிறான். எவனுக்காவது ஒரு ஒற்றுமை இருக்குதா? உம்மாக்கும் மகனுக்காவது ஒற்றுமை இருக்குதா? வாப்பாக்கும் பிள்ளைக்காவது ஒற்றுமை இருக்குதா? எத்தனை வேற்றுமையை வச்சு படைச்சிருக்கிறான். வாப்பா நல்லவனா இருக்கான், புள்ள ஒன்னா நம்பர் அயோக்கியனா இருக்கிறான். வாப்பா பசுந்தா ஜப்பான்காரமா இருக்கிறான், புள்ள அப்படியே கொரியாக்காரமா இருக்கிறான். வித்தியாசம் வருதா இல்லையா? உருவத்துல வருகுது, படைப்புல வருகுது. ஒன்னு ரெண்டு ஒத்தாசையாக ஒத்து வந்தாலும் நிறைய வித்தியாசங்களை வச்சு அல்லாஹ் தஆலா உருவாக்கி இருக்கானா இல்லையா? மனுஷன் அப்படி உருவாக்குவானா? ஒரு மைக்க கண்டுபிடிச்சா எல்லா மைக்கையும் அதுல இருந்து கொப்பி அடிச்சா அப்படித்தான் வரும். ஒரு ஜெராக்ஸ் அடிச்சோம்னு வைங்க, ஒரு தினகரன் பேப்பர் எழுதி வச்சுட்டு ஒரே நாள்ல எத்தனை மெஷின்ல போட்டாலும் அந்த தினகரன் தான் பிரிண்ட் ஆகும். ஒரு கொப்பியை வச்சுக்கிட்டு 10,000 விஷயத்தை போட முடியுமா? எதை ஆட் பண்றானோ அது மட்டும் தான் வரும். ஆனா அல்லாஹ் எப்படி ஆட் பண்ணுவான் தெரியுமா? ஒருத்தன் முட்டாப்பாயலா இருக்கிறான், ஒருத்தன் பெரிய ஜேர்னலிஸ்டா அறிவாளியா இருக்கிறான், இன்னொருத்தர் ரொம்ப மிடில் கிளாஸா இருக்கிறான், இன்னொருத்தர் ரொம்ப படிச்சவனா இருக்கிறான். சில ஆட்களுக்கு காசை கொடுத்திருக்கான், சில ஆட்களுக்கு கொடுக்கல. எல்லா விஷயத்திலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹ்க்கு ஏழும். அல்லாஹ் யாரு? நம்மள படைச்சவன். படைச்சவனுக்கு ஏழுமா ஏழாதா? நாம என்ன நினைக்கிறோம்? அது எப்படி அல்லாஹ்க்கு முடியும்? அல்லாஹ் நாம அப்படித்தான் துவா கேட்கக்கூட அப்படித்தான் கேட்கிறோம். பிரார்த்தனையோட விளைவு வராதுக்கு காரணம் என்ன? நம்ம சமுதாயம் இவ்வளவு கஷ்டப்படுறோம், இத்தனை பள்ளியில துவா கேளுன்னு சொல்றானா இல்லையா? கேட்டும் ஒண்ணு நடக்குதுல. காரணம் என்ன? நாம எப்படி கேட்கிறோம் தெரியுமா? அல்லாஹ் தருவானா இருக்கும். கேட்டா தருவானா இருக்கும் நினைச்சுக்கிட்டு தான் கேட்போம். தருவான்னு நினைச்சுக்கிட்டு கேட்கிறோமா? அல்லாஹ் எப்படிப்பட்டவன் கேட்டா, நம்பி கேட்பவர்களை கைவிட மாட்டான். அதுதான் அல்லாஹ். நாம நம்பி கேட்க மாட்டேங்கிறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதைத்தான் சொல்றாரு, மரியமே உங்க கற்பனைப்படி வேணும்னா ஒரு ஆம்பளை துணை இல்லாம குழந்தையை உருவாக்க முடியாமல் இருக்கலாம். ஆனா அல்லாஹ் நினைச்சா அல்லாஹ்க்கு அது கஷ்டம் இல்ல. அல்லாஹ் தஆலா மிகவும் லேசாக அதை உருவாக்கி விடுவான்னு சொல்லிட்டு, வலி நஜஅலஹு ஆயத்தல் லின்னாசி வ ரஹ்மத்தம் மின்னா வ கான அம்ரன் மக்லியா. தொடர்ந்து சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் தஆலா இவரை உருவாக்குறது, ஒரு குழந்தை உருவாக்குறது காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தாருக்கு அவரை அத்தாட்சியாக ஆக்க போகிறான். இந்த முழு உலகத்துக்கு அவங்க ஒரு எவிடன்ஸ் அர்த்தம். பிறக்க போற புள்ள அல்லாஹ் அத்தாட்சியாக ஆக்க போகிறான், ரஹ்மத்தாகவும் ஆக்க போகிறான் சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த தொடர்ச்சியாக சொல்லும் போது வகான அம்ரன் மக்லியா, இது அல்லாஹ் முடிவெடுத்துட்டான். மரியம்கிட்ட கேட்டு செய்யணும் ஆள் அனுப்பினா மரியம் அலைஹிஸ்ஸலாம் வேணாம்னு அல்லாஹ் போயிருவானா? அல்லாஹ் என்ன சொல்றான்? மரியம் வந்து ஐடியா கேட்கல, செய்றீங்களா வேணாமா, நீங்க ஒத்துக்கலனா வேறொரு பொம்பளை போய் நாங்க பாத்துக்கிறோம், அது கேட்க வந்தானே? அப்படி கேட்க வரல. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மரியமே நாங்க முடிவெடுத்துட்டோம், நீங்க தான் அந்த பொம்பளை, வேற யாரும் கிடையாது. வேற பாத்திமாவோ ஆயிஷாவோ யாருமே வரப்போறது இல்ல. மரியமாகிய உங்களை வைத்துத்தான் அந்த குழந்தையை அல்லாஹ் உருவாக்க போகிறான். இது அம்ரன் மக்லியா, முடிவெடுக்கப்பட்ட செய்தி. உங்ககிட்ட சொல்லிட்டு போகத்தான் வந்தோம். எதுக்கு வந்தோம்? அப்படி எந்த போயிட்டு வார மாமா இந்த வீட்டை விட்டு போகல சொல்லிட்டு போவான்ல, அது மாதிரி சொல்லிட்டு செய்திய சொல்லி பயப்பட்டு யோசிக்க கூடாது இல்ல.
நான் விபச்சாரம் செய்யவும் இல்ல, கல்யாணம் கட்டவும் இல்ல, திடீர்னு குழந்தை உருவாயிட்டு வயிற்று வலி என்னடா கல் உருவாயிட்டோன்னு யோசிக்க கூடாதுல்ல. திடீர்னு சும்மா இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளைக்கு திடீர்னு குழந்தையோட வயிற்றுக்குள்ள உருவாயிட்டுன்னா என்ன யோசிப்பா? என்னடா இது சம்பந்தமே இல்ல, நமக்கு எப்படி குழந்தை உருவாச்சு, உள்ள இருக்கிறது குழந்தையா கல்லா மண்ணா ஒரு மண்ணும் விளங்குது இல்ல, இப்படி கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுல்ல. அதுக்குத்தான் அல்லாஹ் வந்து மரியமே இப்படி ஒரு வேலை பார்க்க போறோம், நீங்க ரெடி ஆயிருங்க, நாங்க முடிவெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை சொல்லுகிறான். இதெல்லாம் கேட்டுட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒத்துக்கிறாங்க. அப்படியா, இது அல்லாஹ்வோட முடிவா, அல்லாஹ் முடிவெடுத்துட்டான்னு சொன்னா நாங்க அதுல போய் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது, அதனால அல்லாஹ்வுடைய முடிவை நானும் ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறாரு. பிறகு அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான், ஃபஹமலத்துஹு, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு குழந்தையை கருவை உண்டாக்க செய்தான். அவர்கள் கரு உண்டாகி என்ன செய்யறான், ஃபன்தபதத் பிஹி மகானன் கஸியா, ஒரு தூரமான இடத்திற்கு ஒதுங்குகிறார்கள். இது இரண்டாவது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாப்பா உம்மால விட்டுக்கிட்டு குடும்பத்தாரை விட்டுட்டு கிழக்கு திசையில ஒதுங்கினாங்க. இப்ப குழந்தை கருவுற்றதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இருந்த இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போறாங்க, ஒரு வேற இடத்துக்கு மாறுறாங்க, இடம் மாறுறாங்க. இடம் மாறியாச்சா, மாறினத்துக்கு பிறகு நடக்கிற சம்பவங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைய நவீன அறிவியலுக்கும் இந்த சம்பவங்களுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது, ஆச்சரியமான உண்மை இருக்கிறது, அபூர்வமான தகவல்கள் பொதிந்திருக்கிறது. என்ன செய்யறாங்க தெரியுமா, அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக சொல்கிறான், ஃபஜாஹல் மஹால், அவர்களுக்கு கருப்ப வேதனை உருவாகியது. குழந்தை உருவாகி 10 மாசம் ஆயிட்டு குழந்தையே பெத்தெடுக்கணும். இப்ப வந்து பிரசவ வேதனை உருவாகுமா இல்லையா, பிரசவ வேதனை உருவாக ஆரம்பித்து விட்டது. பிரசவ வேதனை உருவாகினா ஒவ்வொரு பொம்பளையும் எப்படி இருப்பான்னு தெரியுமில்ல, பேய் அரைஞ்ச மாதிரி இருப்பான். எப்படி இருப்பான், ஏத்துக்கிற முடியுமா? உலகத்துல ஏற்றுக்கொள்ள முடியாத, நினைத்து பார்க்க முடியாத ஒரு கஷ்டம் என்ன, ஒரு பெண்மணி குழந்தையை பெற்றெடுப்பதுதான், வேற எதுவும் கிடையாது. ஆம்பளைக்கு உள்ளது என்ன தெரியுமா, ஆம்பளைக்கு உள்ளது சந்தோஷம் மட்டும்தான், கஷ்டம் கிடையாது. உண்மைதானே அது? உலகத்துல எந்த ஆம்பளையா புள்ள பெற்றிருக்கானா? பெத்துக்கத்தான் முடியுமா? முடியாது இல்ல. அப்ப என்ன அர்த்தம், நமக்கெல்லாம் வந்து உள்ளது என்னன்னு கேட்டா நம்ம அத்தனை பேருக்கு அல்லாஹ் இன்பத்தை மட்டும்தான் தந்திருக்கான். பொம்பளைய பார்த்து முடிய ஒரு இன்பத்தை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறார். ஆனா பெண்களுக்கு இன்பத்தோடு சேர்த்து ஒரு சோதனையும் கொடுத்திருக்கிறார். அது இன்பமா இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில இன்பத்தை வைத்திருந்தாலும் ஒரு சோதனை அல்லாஹ் என்ன வச்சிருக்கிறான், குழந்தையை சுமந்து பெத்தெடுக்கணும். பெத்தெடுக்க சின்ன விஷயமா, நாம நினைச்சோம் சின்ன விஷயம் உண்டு, 10வது மாசம் தானே பெத்தெடுக்க போறா, அது வரைக்கும் சும்மா தான் இருக்க போறா. அப்படியா, 3வது மாசம் 2வது மாசத்துல ஆரம்பிச்சா 10வது மாசம் வரும் வரைக்கும் ஒழுங்கா படுக்க முடியாது, ஒழுங்கா சாப்பிட முடியாது. அதை சாப்பிட போனா அதை சாப்பிட்டுதா வாயுன்றுவான், இதை சாப்பிட போனா இதை சாப்பிட்டுதா கொலஸ்ட்ரால்ன்றுவான், எதை சாப்பிட போனாலும் அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத குழந்தைக்காது இதுன்னு சொல்லி 1008 காரணங்களை சொல்லி சாப்பாடுல பிரச்சனை வரும். தூங்குறது இந்த பக்கம் திரும்பி படுத்தா அந்த பக்கம் வலிக்கு, அந்த பக்கம் திரும்பி படுத்தா இந்த பக்கம் வலிக்கு. எவ்வளவு கஷ்டங்களை சுமக்கணும். இப்படி கஷ்டங்களை நம்ம பொண்ணுங்க சுமக்கிற நேரத்தில் கூட பெற்றோர் இருப்பார்கள், கூட கணவன் இருப்பான், கூட பிள்ளைகள் யாராவது இருப்பாங்க, கூட தாய்மார்கள் இருப்பார்கள். ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெத்தெடுக்கும் போது யாருமே பக்கத்துல இல்ல, ஒன் மேன் ஆர்மி தான், அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, யாருமே இல்ல. தன்னன் தனிமையில ஒரு இடத்துல ஒதுக்குப்புறமா இருக்கிற நேரத்துல தான் அல்லாஹ் சொல்றான், ஃபஜாஹல் மஹாது இலா ஜிதன் நஹ்லா, அவர்களுக்கு அந்த கருப்ப வேதனை பிரசவ வேதனை உருவாகியது. வேதனையோட உச்சகட்டம் என்ன தெரியுமா, வேதனை அவர்களை ஒரு பேரிச்சம் மரத்துக்கு கீழால் கொண்டு சென்றது. பேரிச்சம் மரத்துக்கு கீழே மரியம் போனாங்கன்னு சொல்லல, அல்லாஹ் சொல்ற வாசகத்தை கவனிச்சீங்களா, ரஹ்மானுடைய வாசகமாக்கும் இது, அல்லாஹ் சொன்ன வார்த்தையாக்கு. நாம பேசுற மாதிரி வார்த்தையா, நாம சொல்றதா இருந்தா ஏதாவது சொல்லிட்டு போப்பா கட்டுறதான எழுத போற, இது பெரிய விஷயமா அப்படின்றோம். ஆனா அல்லாஹ் சொல்றது ஒவ்வொரு வார்த்தையிலும் 1008 அர்த்தங்கள் இருக்கும், பலவிதமான செய்திகள் இருக்கும். அல்லாஹ் சொல்லக்கல என்ன செய்யறான்னு கேட்டா, ஃபஜாஹல் மஹாது இலா ஜிதன் நஹ்லா, அவர்களுக்கு வலி ஏற்பட்ட நேரத்தில் அந்த வலியினுடைய விபரீதம் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு கேட்டா, அந்த வலி அவர்களை ஒரு பேரிச்சம் மரத்துக்கு கீழால் கொண்டு சென்றது. அவங்களா போகல, அவங்களுக்கே தெரியாம போறாங்கன்னு அர்த்தம். பேரிச்சம் மரத்துக்கு கீழாலே எப்படி போனாங்கன்னே தெரியும். அந்த வலி ஒரு வலி வர நேரத்தில் அப்படித்தானே பல்லு வலியா இருக்கு. சில ஆம்பளை எடுத்துக்கிறீங்க, வலிய உணர்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா, இந்த பல்லு வலி தலைவலியில படுத்துக்கிட்டு இருப்பான்,
மனைவி பாசமா போய் எங்க பல்லு வலியா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வாய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பா. சாப்பாடு தட்டை எடுத்து வீசின வச்சு முன்னாடி ரூம்ல இருந்து வீசினான்னா கிச்சன்ல போய் விழு. என்ன காரணம்? பல்லு வலியா எஃபெக்ட காட்டுறாங்களா? என்ன அர்த்தம் தெரியுமா? பல்லு வலின்னு காட்டுறாங்களா. எனக்கு இவ்வளவு பல்லு வலி, உனக்கு சாப்பாடு கேக்குதா? எனக்கு இவ்வளவு தலைவலி, சாப்பாடு கேக்குது. அவள் பாசத்துல உணவு தருவா. அப்ப என்ன யோசிப்பா தெரியுமா? இந்த மூதேவிக்கு சாப்பாடு கொடுத்தத விஷத்தை கொடுத்துக்கலான்னு யோசிப்பா. ஏன்? அந்த சாப்பாடு பாசமா கொண்டு வந்து தர்ற நேரத்துல அதை எடுத்து சாப்பிடு. எப்படி இல்லம்மா எனக்கு முடியலம்மா பல்லு வலியா இருக்கு இப்படி சொல்ல வேண்டியதானே? சொல்ல மனசு வராது. ஏன் தெரியுமா? வலியிட அகோரம் எவ்வளவு பாசமான வந்து பேசினாலே அப்படித்தான் இருக்கு. நல்ல ரொம்ப வயிற்று வலியா இருக்குது. அப்ப ஒருத்தன் வந்து வாங்குங்க சூப்பர் பிரியாணி இருக்கு, தலப்பாக்கட்டு பிரியாணி இருக்குது சாப்பிடுறீங்களான்னு கூப்பிடுறான். போவீங்களா? வயிற்று வலியா இருக்குது, நானே வயிற்று வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், உனக்கு தலப்பாக்கட்டு பிரியாணி கேட்கலான்னு சொல்லுவானா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? வலியை சகிச்சுக்க முடியாதுன்னு அர்த்தம். அது மாதிரி தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, வலி ஏற்பட்ட நேரத்தில் அந்த வலியை சகித்துக் கொள்ள முடியாமல் அவர்களை அறியாமல் ஒரு பேரிச்ச மரத்துக்கு கீழால் போய் விடுகிறார்கள். அல்லாஹ் பேரிச்ச மரத்துக்கு கீழே எதுக்கு அனுப்பினா? தென்னை மரத்துக்கு கீழே அனுப்ப வேண்டியதானே? அல்லது உமர் புலவர் சொல்ற மாதிரி வாழை மரத்துக்கு கீழே அனுப்ப வேண்டியதானே? நடக்குதா இல்லையா? எங்கேயாவது வேற வேப்ப மரத்துக்கு கீழே அனுப்ப வேண்டியதானே? முருங்கை மரத்துக்கு கீழே அனுப்ப வேண்டியதானே? ஏன் பேரிச்ச மரத்துக்கு கீழே அனுப்பினா? அல்லாஹ் பேரிச்ச மரத்துக்கு கீழே அனுப்பினதுல ஒரு முக்கியமான செய்தி இந்த உலகத்துக்கு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஒரு முக்கியமான ஒரு செய்தியை இந்த உலகத்துக்கு வச்சிருக்கிறான். வச்சதுனாலதான் பேரிச்ச மரத்துக்கு கீழே அனுப்பினான். முருங்கை மரத்துக்கு கீழே அனுப்பல, வேப்ப மரத்துக்கு கீழே அனுப்பல, மற்ற மரத்துக்கு கீழே அனுப்பல. ஏன்? இந்த மரத்தால ஒரு செய்தி இந்த உலகத்துக்கு இருக்குது. பின்னாடி அல்லாஹ் சொல்லுவான். சொல்லிட்டு அல்லாஹ் தொடர்ச்சியா என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த வலி ஏற்படுற நேரத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு செய்தியை சொல்லுகிறார். வலியில துடிக்கிறாங்க, குழந்தை கிடைக்க போற நேரம். துடிக்கையில என்ன வார்த்தையை சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ்ட்ட அந்த அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், காலத் யா லைத்தனி மித்து கபுல ஹாதா வ குன்து நசியம் மன்சியா. அவங்க சொல்றாங்க, வலி ஏற்பட்டு தாங்க முடியாம இந்த வலி ஏற்பட்டதை விட நான் செத்து மவுத்தாகி அதை மறந்து போயிருக்க கூடாதா? இப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு சொல்லி நான் மறந்திருக்கலாமே, இந்த வலியை தாங்க முடியலையே. சொன்ன வாசகம் வழங்குதா? என்ன சொல்றாங்கன்னா, இந்த வலி என்னால சகிக்க முடியல, இந்த வலியை தந்ததுக்கு பதிலா நான் செத்து போய் இப்படி ஒரு நடந்ததையே மறந்திருக்கலாம் என்று சொல்லி சொன்னது யார் தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம். நம்ம வீட்டு பாத்திமா சொன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னமோ இவ மட்டும் தான் புள்ள பெத்திருக்க மாதிரி கத்துறா. பேசுறமா இல்லையா? அவன் 10 புள்ளைய பெத்து போட்டு சும்மா இருக்கிறாளுவ, நம்ம இவ ஒரே ஒரு புள்ளைய பெத்துட்டு இந்த கத்துறான்னு நம்மால் பேசுறான். காய்ச்சலும் தலைவலியும் தனக்கு வந்தா தான் தெரியும். நமக்கு தெரியுமா? அது கத்தினது யாரு? மரியமே இந்த கத்துறாங்கன்னா நம்ம வீட்டு ஆயிஷா கத்துறதுல தப்பா? நம்ம வீட்டு பாத்திமா கத்துறதுல தப்பா? நம்ம வீட்டு பிள்ளைய கத்துறதுல தப்பா? இதை விட 10 மடங்கு கத்தினாலும் பிரச்சனை இல்லையே. மரியமே கத்தித்தான் இருக்கிறாங்க. என்ன வழங்கனு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கே தாங்க முடியல, நம்ம வீட்டு பொண்ணுங்க தாங்குவாங்களா? இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா நம்ம பொண்ணுங்களை விட உடல் அமைப்புல பலம் மிக்கவங்க அவங்க தான். ஆயிஷா சொல்றாங்கல்ல, ஒரு பிற பாப்போம் மறுபிற பாப்போம் சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்ப என்னமா சாப்பிடுவீங்க? பேரிச்சம்பழமும் தண்ணியும் தான் அப்படிங்கிறாங்க. இந்த பேரிச்சம்பழமும் தண்ணியும் ஏன் சாப்பிட்டாங்க? சாப்பிட்டு எப்படி உசுரோட இருக்க முடிஞ்சது? அதுதான் மேட்ரு. பேரிச்ச மரத்துக்கு கீழே போக சொன்னதுக்கு காரணம் என்ன? இந்த பேரிச்சம்பழத்தையும் தண்ணியும் குடிச்சிட்டு ஆயிஷா உசுரோட இருந்ததுக்கான காரணமும் இதற்கான காரணமும் ஒன்றுதான். அவ்வளவு சக்தி மிக்கவர்கள். பேரிச்சம்பழத்தை திண்டுக்கிட்டு கூட 3 மாசம் உசுரோட இருந்திருக்காங்களா இல்லையா? நம்ம வீட்டு பொண்ணுங்க இருப்பாங்களா? 3 மாசம் பேரிச்சம்பழத்தை தானே நோம்பு தோறத்துட்டு பேரிச்சம்பழத்தை தின்றாங்களோ இல்லையோ, பெட்டிசைன் ரோல்ஸையும் தான் திங்கிறாங்க. ஏன்? தாங்க முடியல. அதுதான் நம்ம வளமை. ஆனா அவங்க நிலைமை அப்படி இல்லை. இவ்வளவு கத்தி கவலைப்பட்டு அப்படி கத்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு ஒரு செய்தியை சொல்றான். அந்த நேரத்தில் அவங்க இவ்வளவு நான் மௌத்தா இருக்க கூடாதா, மறந்து போயிருக்க கூடாதா என்று சொல்லும் போது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, ஃபனாதாஹா மின் தஹ்திஹா, நாங்கள் அவருக்கு கீழால் இருந்து அவரை அழைத்தோம். அல்லாஹ் சொல்றான், மரியம் இப்படி சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க, அப்போது அவருக்கு கீழால் நாங்கள் இருந்து அவரை அழைத்தோம். அல்லாஹ் கீழால வந்து நின்று கூப்பிட்டான்னு அர்த்தம் இல்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் மேல் மார்ல நிக்கிறாங்க, அல்லாஹ் கீழ் மார்ல நிக்கான்னு அர்த்தமா? சொல்றான்னு கேட்டா, ஃபனாதாஹா மின் தஹ்திஹா, நாங்கள் அவருக்கு கீழால் இருந்து அவரை அழைத்தோம். அல்லாஹ் தஹ்சனி, நீங்கள் கவலைப்படாதீர்கள் மரியமே, கவலைப்படாதீங்க, கஷ்டமா தான் இருக்கு,
கொஞ்சம் பொறுத்துக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. ஏன் தெரியுமா? உங்களுடைய வலியை குறைப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். இன்னும் குழந்தை கிடைக்கல, வலிதான் வந்துகிட்டு இருக்குது அர்த்தம். சொல்றாங்க கவலைப்படாதீங்க, உங்க வலியை குறைக்கிறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். என்ன ஏற்பாடு பண்ணிருக்கோம் கேட்டா, கது ஜால ரப்புக்கு தகுத்தக்கு சரியா, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு கீழாக ஒரு நீரோடையை உருவாக்கி இருக்கிறான், நீர் ஊற்றை உருவாக்கி இருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்றான் கவலைப்படாதீங்க, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா அல்லாஹ் வலியை குறைக்க போறான்னு அர்த்தம். அல்லாஹ் வைத்தியம் பார்க்க போறான்னு அர்த்தம். எப்படி வைத்தியம் பார்க்கறான்? உங்களுக்கு கீழே அல்லாஹ் தஆலா ஒரு நீர் ஊற்றை உருவாக்கி இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சொல்லிட்டு தொடர்ச்சியா அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் இந்த நீர் ஊற்றை எல்லாம் உருவாக்குறதுக்கான காரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். என்ன காரணம் இதுல விளங்கு தெரியுமா? முதலாவது அவருடைய நோய், அந்த கடுமையான வேதனை அவரை அறியாமலே பேரிச்சம் மரத்துக்கு கீழால் அவரை கொண்டு செல்கிறது. வேற எந்த மரத்துக்கு கீழே கொண்டு செல்லல, கரெக்டா அல்லாஹ் பேரிச்சம் மரத்துக்கு கீழே அனுப்புறான். ரெண்டாவது என்ன செய்யறான்? கவலைப்படாதீங்க மரியமே, உங்களுக்கு கீழே தண்ணீர் ஊற்று இருக்கிறது அப்படிங்கிறான். தண்ணீர் ஊற்றுக்கும் பிரசவத்துக்கு என்ன சம்பந்தம்? ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இது வரைக்கும் தெரியாம இருந்துச்சு, இப்ப தெரியுதா இல்லையா? சம்பந்தம் இருக்குங்கிறத இன்னைக்கு நிரூபிச்சுட்டான். எப்படி நிரூபிக்கிறான்? குழந்தை கிடைக்கின்ற நேரத்தில், ஸ்ரீலங்கால இல்ல, குழந்தையை பெத்தெடுக்கும் போது இப்ப தண்ணிக்குள்ள வச்சு, தண்ணீர் தொட்டிக்குள்ள வச்சு பிரசவம் பார்க்கிறான். பிரசவம் பார்க்கிற நேரத்தில் வலமேல பெட்ல வச்சு பிரசவம் பார்த்தான். இப்ப என்ன செய்யறான் தெரியுமா? தண்ணி தொட்டிக்குள்ள வச்சு பிரசவம் பார்க்கிறார்கள். அப்படி பிரசவம் பார்க்கிற நேரத்தில் வலமையில வலி வர்றதை விட குறைவாக இருக்கிறது. பொதுவாக பிரசவ வலி இருக்குல்ல, அதை நாம சின்ன சாதாரணமா நினைக்க கூடாது. காரணம் என்ன தெரியுமா? பிரசவ வலி பொதுவா வலிகளை அளக்கிறதுக்கு ஒரு கருவி இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு கிலோமீட்டர் வச்சிருக்கோம் இல்ல, தூரத்தை அளக்கிறதுக்கு கிலோமீட்டர் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி பாரத்தை அளக்கிறதுக்கு கிலோகிராம் இருக்குது. இப்படி ஒவ்வொன்று அளக்கிறதுக்கு ஒவ்வொரு கருவி இருக்குல்ல, அதே மாதிரி வலி பெயின் அளக்கிறதுக்கு சொல்லி டால் என்று சொல்லி ஒரு கருவி இருக்கு. அந்த கருவிக்கு பேர் டால். அந்த கருவியால தான் பெயின் அளப்பான், இவருக்கு எவ்வளவு வலிக்குது அப்படின்னு சொல்லி அளக்கிறதுக்கான கருவி அது. அந்த கருவியில அளந்து பார்த்தா ஒரு ஆம்பளை எவ்வளவு தாங்குவான் தெரியுமா? ஒரு ஆம்பளை அட்டி அட்டி அடி அடிச்சுட்டாங்க. அப்படி அடிச்சு எது வரைக்கும் உசுரோட இருப்பான் தெரியுமா? அடிச்சா கடைசியில் எது வரைக்கும் உசுரோட இருப்பான்? 60 டால் வரைக்கும். வலி ஏற்பட்டால் 59 டால், டால் அளவுகோல் வச்சுக்க, கிலோமீட்டர் மாதிரி வச்சுக்கிறீங்க. டால் அளவுகோலின் படி 59 டால் அளவுக்கு வலி வருதுன்னு வைங்க, உசுரோட இருப்பான். மயக்கத்தில் அப்படி இப்படி இருந்தாலும், கோமா ஸ்டேஜ்ல இருந்தாலும் உசுறு இருக்கும். ஏன் 60 டாலுக்கு வரல? 60 டால் வந்துட்டுன்னு வைங்க, கண்டிப்பா செத்துருவான். மனிதன் இயல்பு என்ன? ஒரு ஆம்பளை, மனிதன் ஆம்பளை, பொம்பளை இல்ல, ஒரு ஆம்பளை எவ்வளவு வலிய தாங்கலும் தெரியுமா? 60 டாலை தான் தாங்கலும். 60க்கு மேல போச்சுன்னா கண்டிப்பா செத்துருவோம். சாகுற அளவுக்கு அடிச்சாங்க, ஆனா பொழைச்சுக்கிட்டான்னு சொல்லுவோம் இல்ல. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? சாகுற அளவுக்கு அடிச்சாலும் அவருக்கு 60 டால் அளவுக்கு வலி வரலன்னு அர்த்தம். வலி வந்தா தானே சாகுவான், வலி வரலன்னு அர்த்தம். ஆனா ஆச்சரியமான கவலையான உண்மை என்ன தெரியுமா? பெண்களுக்கு பிரசவ வலி ஏற்படுற நேரத்தில் ஒரு பெண்மணிக்கு சராசரியாக 80 டால் அளவுக்கு பிரசவ வலி ஏற்படும். நாம சாகுற நேரம் அவங்க உசுரோட இருக்காங்கன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? நாம எப்ப செத்து போவோமோ நமக்கு 80 டால் வந்தா நாம ஆல் க்ளோஸ், ஆனா அவங்க உசுரோட இருக்கிறாங்க. இப்ப உண்மையிலே யோசிச்சு பார்த்தா, நிதானமா கொஞ்சம் சிந்திச்சா, நம்மளை விட ஒரு விதத்தில் அவங்க தைரியசாலி தானே. திருப்பி அடிக்காம இருக்கிறாங்க, அது வேற செய்தி. இவன் மாட்டுக்கு மாறி போட்டு அடிக்கிறான், அடிக்கிற நேரத்தில் திருப்பி அடிக்காம இருக்கிறாங்க. உண்மையிலேயே திருப்பி அடிச்சா நடக்கிறது என்ன? என்ன நடக்கும்? வீரத்துல சிங்கம் 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 சரியா தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். தெரியுமா? வீரத்துல நாமெல்லாம் சிங்கமா? சரியா பார்த்தா அசிங்கமே. சிங்கம்ங்கிறது வீரத்துக்கு சொல்ற ஒரு வார்த்தையா? ஆம்பளை சிங்கத்துல வேலை தெரியுமா? ஆம்பளை சிங்கமா போய் வேட்டையாடிச்சு வரு. உண்மையிலே வேட்டையாடுறது ஆம்பளை சிங்கம் இல்ல, பொம்பளை சிங்கம் தான் வேட்டையாடிச்சு வரு. அது வேட்டையாடிச்சு வரத பறிச்சு திங்கிற மூதேவி தான் ஆம்பளை சிங்கம். பறிச்சு தின்னுட்டு வேற வீரத்தை பத்தி பேசக்கல. நாங்க ஆம்பளை சிங்கமாக்கு 60 டால தாங்க முடியல, துப்பில்ல நமக்கு. நாம எல்லாம் ஆம்பளையா? ஆம்பளை மீசி அப்படின்னு அவங்களுக்கு மீச மட்டும்தான் இல்ல, ஆனா நம்மளை விட பவரா இல்லையா? அதனால அடிக்கிறவங்க யாரா? பெண்களை கொடுமைப்படுத்துறவங்க இருந்தீங்கன்னா இதுக்கு பிறவாவது கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறீங்க. ஏன் அடிக்கிற நேரத்தில் தாங்கிட்டு போறா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிட்டு இருக்காள். ஏன் காரணம்? 80 டால் அளவுக்கு தாங்க ஏழு, அதனாலதான் தாங்குறா. திருப்பி அடிச்சான்னு வைங்க, நீங்க அடிச்ச அளவுக்கு அவ திருப்பி அடிச்சான்னா அவ 80 தாங்குவா.
நாம 60க்கு மேல தாங்க இயலாது. அவ தாங்குற நேரம் நாம செத்துருவோம். அப்ப உண்மை நிதர்சனம் இதானே. இதுதான் வலியை அளக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. இப்படி வலி அளக்கிற நேரத்தில் $80 அளவுக்கு அவர்களுக்கு பிரசவ வலி ஏற்படும். அப்படி ஏற்பட்டு கூட உசுரோட இருக்கிறாங்களா இல்லையா, தாங்கிக்கிறாங்களா இல்லையா, தாங்கிக்கிட்டு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்களா இல்லையா. பிரசவம் என்பது அப்படியே செத்து பொழைக்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, இதுக்கு தான் சொல்லப்படுது. அல்லாஹ் அதனாலதான் என்ன செய்யறான்னு கேட்டா, மரியமே நேர அல்லாஹ் தஆலா அப்படியே நோய் வர்ற நேரத்தில் பேரிச்ச மரத்தை கீழே அனுப்பி தண்ணியை உண்டாக்குறான். தண்ணியினால அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பிரசவ வலியை கொஞ்சம் குறைக்கிறான். இது ஒரு பக்கம் நடக்குது. நடந்துட்டு கேட்கல, அல்லாஹ் தஆலா பிரசவ வலி ஓவரா வர்ற நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்றான், மரியமே வஹுஸ்ஸி இலைக்க, நீங்கள் பேரிச்ச மரத்துடைய அந்த வஹுஸ்ஸி இலைக்கு பிஜிதின் நஹ்லா, மரியமே பேரிச்ச மரத்தினுடைய அடிப்பாகத்தை பிடித்து குலுக்குங்கள் அப்படிங்கிறான். பொதுவா பிரசவம் நடக்கிற நேரத்தில் ஆம்பளைகள் கவனிக்க தவறுற ஒரு விஷயம், பிரசவம் நடக்கிற நேரத்தில் மனைவியோட கண்டிப்பா கணவன் இருக்கணும். வெளிநாட்டுகள் எல்லாம் இப்ப அனுமதிக்கிறான், கண்டிப்பா போய் இருக்கணும்ங்கிறான் கூட. ஏன்னு கேட்டா ஒரு பயங்கரமான நிலை அது. அவங்களுக்கு பக்கத்துல யாராவது இருந்தா தான் பெரிய தைரியம் இருக்கும். அந்த நேரத்தில் பக்கத்துல கணவன் இருந்தா பெரிய ஒரு தைரியமாக அதை கருதுவார்கள். அதனாலதான் வெளிநாட்டுல எல்லாம் இப்ப பிரசவம் நடக்கல என்ன செய்யறான், பக்கத்துல புருஷனை வச்சுக்கிறான். அவ புருஷனை கையை பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பா. புருஷனை வச்சுக்கிறான், புருஷன் அப்படி உட்கார்ந்துகிட்டு என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு இருக்கிறவனுக்கு பேர் புருஷன் இல்ல, பக்கத்துல அவளை பிடிச்சிக்கிட்டு இருக்கானு, அவளுக்கு ஒரு தைரியம் வரும். அதுக்கு தான் பக்கத்துல நிக்க சொல்றான். இப்ப என்னம்மா வலி இப்ப எப்படி இருக்குது, அடுத்த டேப்லெட்ட போடு, இப்ப எப்படி இருக்கு, இது கேட்கறதுக்கு வச்சிருக்கிறோம். சூப்பர்வைசர் வேலை இல்ல, பக்கத்துல போய் அவளுக்கு ஹெல்ப்பா இருக்கணும். ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பக்கத்துல போய் நிக்கிறதுக்கு யாராவது இருந்தாங்களா? புருஷன் இருந்தா தானே பக்கத்துல போய் நிப்பாரு, புருஷனும் இல்ல. அப்ப எப்படி அல்லாஹ் இதுக்கு என்ன அவருக்கு என்ன காரணம் இருக்கிறது, எப்படி அவங்களை கொண்டு போய் அந்த இடத்துல எப்படி காப்பாத்துறது? அல்லாஹ் வச்ச வழி என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், வஹுஸ்ஸி இலைக்க வஹுஸ்ஸி இலைக்கி பிஜிதின் நஹ்லா, உங்களுக்கு பக்கத்துல பேரிச்ச மரம் இருக்குது, அதை பிடிச்சு உழுக்குங்க, அதை பிடிச்சுக்கிறங்கிறான் அல்லாஹ். வேற பிடிக்கிறது ஒண்ணும் இல்ல. பெண்கள் இப்படி பிடிச்சிட்டு கத்துவாங்கல்ல, அந்த வழி வரக்குள்ள எதையாவது பிடிச்சிட்டு கத்தணும் போல தோணு. அதுக்கா அல்லாஹ் சொல்றான், கண்ட கடியை பிடிச்சிட்டு கத்தாதம்மா, இந்த மரம் இருக்குது பக்கத்துல, பேரிச்ச மரத்துக்கு கீழே போயிட்டல்ல, அப்படியே படுத்துக்கிண்டு மரத்துல அடிப்பாகத்தை பிடிச்சுக்கிட்டு உழுக்கு, அப்படி உலுக்கிக்கிட்டே கத்து. கத்துற நேரத்துல அப்படி உலுக்கி கொண்டே கத்தணும். கத்தும் போது அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா, அந்த உழுக்குற நேரத்துல பேரிச்ச மரத்திலிருந்து கனிகளை விளைச் செய்கிறான். உண்மையிலேயே ஒரு பொம்பளை போய் பேரிச்ச மரத்தை உலுக்கினா பேரிச்சங்காய் விழுமா? விழுமா? பேரிச்சங்காய் விழுமா தான் தென்னை மரத்துல இருந்து தேங்காவும் விழணும், விழாது. சரியா பார்த்தா அல்லாஹ் என்ன செய்யறான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கிறான். எந்த பொம்பளை எவ்வளவு ரஸ்புட்டின் மாதிரி இருந்தா கூட போய் அப்படி உலுக்கி பேரிச்சம்பளம் விழுதுக பிறக்கேன்னு சொல்லலுமா? சவுதிக்காரியாலே முடியாது. ஆனா என்ன, நாம அப்படின்னா எல்லா பொம்பளைக்கும் வேணும்னு நினைச்சக்கூடாது. வேணா ஒத்த 2 பேர் வேணும்னு நினைச்சலாம், அப்படின்னு நாங்க எடுக்கலாம். பேரிச்ச மரம்ங்கிற தென்னை மரத்துக்கு ஒப்பான ஒரு சாமனாக்கு, அவ்வளவு பெரிய ஒரு பலமான ஒரு படைப்பது. அதை போய் சாதாரணமாக உழுக்க முடியாது. அல்லாஹ் என்ன சக்தியை கொடுக்கிறான்னு கேட்டா, மரியமே அதை பிடிச்சு உழுக்குங்க, பேரிச்சங்கனிகள் கீழே விழும். அல்லாஹ் சொல்றான், அதுல இருந்து பேரிச்சங்கனிகள் உங்களுக்காக விழும் என்று சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபகுலி வஸ்ரபி, அந்த பேரிச்சம் கனிகளை சாப்பிட்டு தண்ணீரையும் குடித்துக் கொள்ளுங்கள். எப்ப சொல்றான் தெரியுமா? பிரசவம் அப்பதான் குழந்தை கிடைச்சிருக்குது. குழந்தை கிடைச்ச முடியும் அல்லாஹ் சொல்றான், பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சுக்கம்மா. யார நம்ம பொம்பளை எடுத்து சொன்னா ஏத்துக்குவாங்களா? குழந்தைய பெத்திருக்கிற நேரத்தில் போய் பேரிச்சம்பழம் சாப்பிட என்ன நோம்பாத இருக்கிறேன்னு கேட்பாய. நோம்பு திறக்கல பேரிச்சம்பழம் தான் ஓகே, எதுக்கியா குழந்தை பெத்திருக்கல பேரிச்சம்பழத்தை தார அப்படின்னு கேட்பாளா இல்லையா? ஆனா அல்லாஹ் பேரிச்சம்பழத்தை கொடுத்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? டாக்டர் மாத்த போய் கேட்டு பாருங்க, பெண்களுக்கு தெரியும். குழந்தைய பெத்தெடுத்ததோட பெண்களுக்கு ஒரு சேலாயின் ஏத்துவான், குளுக்கோஸ் ஏத்துவான். அதுல என்னத்தை ஏத்துவான்? மாப்பொருள் தான் ஏத்துவான். முழுக்க முழுக்க சக்ரைட் தான் அதுக்குள்ள இருக்கும். அதுக்குள்ள உள்ள விட்டமின் என்ன? சக்ரைட் என்ற ஒரு விட்டமின் இருக்கிறது. அதைத்தான் பெண்களுக்கு ஏத்துவான். குழந்தை கிடைக்கும் போது நிறைய சக்திகள் வீணாகும், நிறைய சக்திகள் இழந்துருவாங்க, செத்து போன மாதிரி படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு திரும்ப சக்தி கிடைக்கணும்னு சொன்னா சக்ரைட் நிறைய தேவைப்படும். அந்த சத்துக்கு பேர் சக்ரைட். சக்ரைட் நிறைய தேவைப்படும். சக்ரைட் எதுல உருவாகும்? மாச்சத்துக்கள் நிறைய இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு இது மாதிரி உள்ளதுல சக்ரைட் நிறைய இருக்குது. அதே மாதிரி வைத்தியசாலைகள் என்ன செய்வான்னு கேட்டா குளுக்கோஸ் ஏத்துவான். குளுக்கோஸ் பேர் தான் குளுக்கோஸ், சேலாயினுக்கு பேரு.
அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா நாம தெம்பிளி தண்ணி இருக்குன்னு நினைச்சிட கூடாது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? சேலாயிண்டா தெம்பிளி தண்ணியை தான் தர்றான் போடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். தெம்பிளி தண்ணி இல்ல, அது முழுக்க முழுக்க சக்கரைட்டு அர்த்தம். அதுக்குள்ள இருக்கிறது பேர் என்ன? சக்கரைட்டு. அப்ப தெம்பிளி தண்ணி யாராவது இதுவரைக்கும் நினைச்சிருந்தா இதுக்கு பிறகு என்ன முடிவு எடுத்துருங்க? அது சக்கரைட்டு முடிவு எடுத்துக்கிறீங்க. அத எதுக்கு ஏத்துறாங்க தெரியுமா? சக்தி உருவாகுவதற்கு ஏற்றுகிறார்கள். அல்லாஹ் எதுக்கு பேரிச்சம்பழத்தை தின்ன சொன்னா தெரியுமா? உலகத்திலேயே சக்கரைட்டு வேகமாக வர வேண்டும் என்றால் இருக்கிற பழம் எது தெரியுமா? பேரிச்சம்பழம் தான். அல்லாஹ் நோன்பு துறக்கத்துல பேரிச்சம்பழத்தை வச்சு நோன்பு துறங்கன்னு சொன்னானே, ஏன் மாங்காய் வச்சு நோன்பு துறங்கன்னு சொல்ல வேண்டியதானே? ஒரு தேங்காவை கடிச்சிட்டு நோன்பு துறான்னு சொல்ல வேண்டியதானே? அத வாழைப்பழம் நிறைய இருக்கு, வாழைப்பழத்தை வச்சு நோன்பு துறான்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் இது எல்லாத்தையும் விட்டுப்புட்டு பேரிச்சம்பழத்தை வச்சு நோன்பு துறக்க சொன்னா? இப்ப விளங்குதா? ஹிக்மத்து புரியுதா? ஒரு மாசம் பரவாப்போம், மறுமாசம் பரவாப்போம், மறுமாசம் பரவாப்போம், ஒண்ணுமே சாப்பிட மாட்டோம், பேரிச்சம்பழமும் தண்ணியும் தான் எங்கட உணவு அப்படின்னு ஆயிஷா சொன்னாங்கல்ல. இப்ப தாக்கு பிடிக்க முடியுமா? கேக்குறான்ல, எப்படி தாக்கு பிடிக்க முடிஞ்சது? ரசூலுல்லாஹ் எப்படி 9 வயசு பிள்ளைய கல்யாணம் கட்டி எப்படி குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுவாங்க? இப்ப முடியும் விளங்குதா? 9 வயசுல தான் 9 வயசுல தான் 7 உருவத்துல தாக்கு பிடிக்க முடியுமான உருவம். அவர்கள் கன்னித்தன்மைக்கு போதுவான உடம்பில் தான் இருந்தார்கள். இப்ப விளங்குதா? நோன்பு துறக்கத்துல பேரிச்சம்பழத்தை தின்ன சொன்னதுக்கு, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேரிச்சம்பழத்தை கொடுத்ததுக்கு என்ன அற்புதம் இருக்குங்கிறது விளங்குதா? அதுல முழுக்க முழுக்க சக்கரைட்டு இருக்குது. சேலாயினை ஏத்திக்கிட்டு இருக்கிறான். சவுதி அரேபியாக்குள்ள போனீங்கன்னு சொன்னா சேலாயில முழுக்க முழுக்க இதைத்தான் ஏத்துவான். ஒரு குழந்தை கிடைச்ச முடிய பேரிச்சம்பழத்தை திண்டாலே போதுமான சக்தி கிடைக்கும். ஆனா என்ன நினைக்கிறேன் தெரியுமா? நம்ம ஆக்கள் எல்லாம் நோன்பு துறக்கிறேன்னா நினைச்சுக்கிட்டு பேரிச்சம்பழம் ஒன்று திண்டா போதும், மிச்செல்லாம் பெட்டிஸும் ரோல்ஸுமா தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே பெட்டிஸும் ரோல்ஸ்ல சம்சார இருக்கிற சக்தியை விட அதிகமான சக்தி எதுல இருக்குது? பேரிச்சம்பழத்துல இருக்குது. ஒரு பேரிச்சம்பழம் போது அவ்வளவு உடம்புக்கு அன்னைக்கு நாள் முழுக்க பட்டினியோட இருந்து சக்தி அப்படியே காஞ்ச மாதிரி இருப்பான். நோன்பு திறந்து ஒரு பேரிச்சம்பழத்தை தின்னுட்டு அப்படி தண்ணியை குடிச்சு முடிய அப்படியே எலும்பி நிக்கிறானா இல்லையா பொக்ஷனுக்கு போறதுக்கு மாதிரி? என்ன அர்த்தம்? அவ்வளவு அற்புதத்தை அல்லாஹ் தஆலா அதிலே வைத்திருக்கிறான் என்று அர்த்தம். இப்ப விளங்குதா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து விஷயத்துல அல்லாஹ் தஆலா பேரிச்சம்பழத்துக்கு கீழே போங்க, பேரிச்சம்பழத்தை உழுக்குங்க, காயெல்லாம் கீழே விழு, அதை புறக்கி சாப்பிடுங்க, தண்ணியை குடிங்கன்னு சொன்னால. எதுக்கு சொன்னா? எல்லா சக்தி வீணாயினதுக்கு இது எல்லாத்துக்கும் உனக்கு போதுமா அப்படின்ட்டான். இப்ப இஸ்லாம் எங்க போய் நிக்குன்னு விளங்குதா? டாக்டர் 4 வருஷம் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே படிக்காத ரசூலுல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்க. குழந்தை கிடைக்கும் போது என்னென்ன சாப்பிடணும், எப்படி ட்ரீட்மெண்ட் பாத்தீங்களா? எல்லாரும் குழந்தை கிடைக்கல எப்படி இருக்கணும் தான் சொல்லுவான். இஸ்லாம் எப்படி சொல்லுது? என்னென்ன சாப்பிடணும் சேர்த்து சொல்லிட்டு போயிடுச்சு. எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு கடைசியில ஒரு சோதனை அல்லாஹ் கொடுக்கிறான். அதை சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். என்ன சோதனை தெரியுமா? குழந்தை எல்லாம் கிடைச்சதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு நாள் முழுக்க குழந்தை கிடைச்ச அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், மரியமே இன்னைக்கு நீங்க யார்ட்டையும் பேசாதீங்க. எவன் உங்கள்கிட்ட பேசினாலும் என்ன சொல்லுங்க? இன்னைக்கு நான் மௌன விரதம் என்று சொல்லிருங்க. உண்ணா நோன்பு இருக்குல்ல, இப்ப நாம இருக்கிறதுக்கு பேர் உண்ணா நோன்பு. சாப்பிடாம இருக்கிறது, பேசாம இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, மௌன விரதம். நான் மௌன விரதம் நம்ம எல்லாம் இருக்க கூடாது, அல்லாஹ் தடுத்துட்டான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன சொன்னான்னா, இன்னைக்கு முழுக்க யாராவது உங்களோட பேசினா நீங்க பேசாதீங்க. ஏன் அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? அதுல கூட ஒரு ஹிக்மத் இருக்குதா இல்லையா? அப்பதான் குழந்தைய பெத்து வச்சிருக்காங்க. என்னென்ன கேள்வி எல்லாம் வரும்? குழந்தை அப்பதான் பெத்து வச்ச புள்ளட்ட புருஷன் கூட இருந்தாலே நம்மாக்கள் விட மாட்டாங்க. குழந்தை பெத்திருக்கல ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா, எப்படி வலி இருந்துச்சு, தலை வந்துச்சா கால் வந்துச்சா, இதெல்லாம் கேட்கிறாங்க. குழந்தை பெத்து குழந்தை அப்பதான் வச்சுக்கிட்டு இருக்கிறா, அவட்ட போய் கேட்கிற கேள்வியா இது? அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு நாள் முழுக்க ரிலாக்ஸ் ஆயிருங்க, யார்ட்டையும் பேசாதீங்க, அமைதியா ஒரு நாளைக்கு இருங்க, அடுத்த நாள் எல்லாத்தையும் பாத்துக்கலாம். ஏன்? இப்ப பெத்திருக்கிறது வாப்பா இல்லாம பிள்ளைய பெற்றிருக்கிறாங்க. என்ன கேள்வி எல்லாம் கேட்பாங்க. எவன் என்ன கேட்டாலும் சரி சும்மா இருந்துருங்க, நாளைக்கு பாத்துக்கலாம். அடுத்த நாள் என்ன செய்யறாங்க தெரியுமா? எலும்பி குழந்தைய தூக்கிக்கிட்டு இப்ப குடும்பத்தாக்கிட்ட போகணும், சமூகத்திட்ட போகணும், எல்லாத்தையும் தாங்கிக்கலாம். வாப்பா இல்லாத பிள்ளைய பெற்றுட்டு போய் சமூகத்திட்ட தலையை காட்ட முடியுமா? ஒரு பெண்மணி இப்படிப்பட்ட ஒரு வேதனையை தாங்கிக் கொள்வாளா? கல்யாணம் கட்டினவள் மேலேயே 1008 அவதூற சொல்றான். கல்யாணம் கட்டாத பிள்ளைகளை அடுத்தவன் புள்ள மேல எத்தனை அவதூற சொல்றான். நாக்குல பல்லுல நாக்கு படாம அப்படியே பவ்யமா பேசிட்டு போயிருவாங்க. அவ அப்படியாக்கு, இவ இப்படியாக்கு. ரோட்ல ஒரு பொம்பளை நடமாட முடியல. ஏன் நடமாடினா? பெட்டாக்கு சாமான் வாங்க போயிருப்பா.
அவ தனி மேல போய் பெட்டாவுல போய் சாமான் வாங்கிட்டு வரக்கூடாதா? ஒரு பொம்பளை பிள்ளை போய் பொருள் வாங்கிட்டு வந்தா என்ன நினைக்கிறோம்? என்னமோ விபச்சாரி மாதிரி சித்தரிச்சிடுறோம். நாமளே இப்படி இருக்கிற நேரத்துல அந்த காலத்துல தந்தை இல்லாம குழந்தையை பெற்றெடுத்து வந்தா ஊர் உலகம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் அதுல கூட ஒரு அற்புதத்தை வைக்கிறான். என்ன சொல்றாங்க கேட்டா, குழந்தையை பெத்தெடுத்து அவங்க ஃபாத்தத் பிஹி கௌமஹா தஹமிலுஹு, அந்த குழந்தையை தூக்கி கொண்டு தன்னுடைய சமுதாய மக்களுக்கு மத்தியில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வர்ற நேரத்தில் காலு சமுதாயம் என்ன சொல்லுது தெரியுமா? போக்குல தனியாத்தான் போனாங்க. வரும்போது குழந்தையை பெற்றெடுத்து 10 மாசத்துக்கு பிறகு வராங்க. பக்கத்துல புருஷனையும் காண. அப்ப பார்த்தா என்ன யோசிப்பாங்க? இவ ஏதோ விபச்சாரம் செஞ்சுட்டா போல் இருக்கு, வழிகட்டு போயிட்டா போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாருமே என்ன செய்யறாங்க கேட்டா, யா மரியமே எப்படி கேக்குறாங்க? மரியமே லக்கது ஜிஅதி ஷைஅன் ஃபரியா, என்ன காரியத்தை பண்ணிட்ட? நாசமா போன ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்துட்டீங்களே மரியமே, பயங்கரமான ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சமுதாயத்தவாறு சொல்லுகிறார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, யா உக்த ஹாரூன் சகோதரியே, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துல சகோதரி என்ன சொல்றாங்க? ஹாரூன் சகோதரியே, மாகான அபூக்கி இம்ரான் சௌவைன், உங்க வாப்பா எவ்வளவு ஒழுக்கமான ஆள் தெரியுமா? உங்க உம்மா எவ்வளவு ஒழுக்கமானவங்க தெரியுமா? நீ மட்டும் ஒழுக்கம் கட்டு போயிட்டியம்மா, நீ மட்டும் ஒழுக்கம் கட்டு போய் ஒரு புள்ளைய தூக்கிட்டு வந்துட்டிய அப்படிங்கிறாங்க. சொன்னதோட உடனே அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை தொடர்ச்சியா சொல்லிட்டு மரியமுக்கு என்ன சொல்லி கொடுக்காங்க தெரியுமா? அப்படியா வழிகட்டு போயிட்டேன்னு நினைக்கிறீங்களா? விபச்சாரம் செஞ்சுட்டேன்னு நினைக்கிறீங்களா? லாஸ்டா சொல்லிடுறாங்க, இத பத்தி எனக்கிட்ட கேட்காது, இந்த புள்ள இருக்கான் கேட்டுக்க. கை குழந்தை அப்பா நேத்து பொருள் இன்றைக்கு கொண்டாந்து புள்ளட்ட கேட்டுக்கேன்ட்டாங்க. எப்படி இருக்கு தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலையெல்லாம் உடைச்சு வச்சுட்டு வருவார்ல, உடைச்சு வச்சுட்டு வந்துட்டு யாருயா சிலையை உடைச்ச அப்படின்னு கேட்கிற நேரத்துல பெரிய சிலையை மட்டும் விட்டுட்டு வந்துவாரு. ஹிக்மத்தா எல்லாத்தையும் உடைச்சிட்டு விட்டுட்டு வந்து, இப்ராஹிமே சிலையெல்லாம் உடைஞ்சு போயிருக்குது, யாருங்க சிலையை உடைச்சா? எங்கிட்ட ஏன்பா கேட்கிற, உன் பெரிய சிலையை கேளுன்னு சொன்னார்ல, அது மாதிரி எங்கிட்ட நான் குழந்தை பெற்றதை பத்தி எங்கிட்ட ஏங்க கேக்குறீங்க, இந்த புள்ளைய கேட்டுக்கிறீங்கன்ட்டாங்க. அப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, மரியமே புள்ளை எப்படி பேசும்? சின்ன புள்ள அது. அவங்க சொன்னாங்க, இப்ராஹிமே கல்லு எப்படி பேசும்? அது மாதிரி புள்ளை எப்படிமா பேசும்? பேசாத, நான் பேசுவேன். புள்ளைன்னு சொல்லுது, நான் பேசுவேன். நான் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நபி. அல்லாஹ் தான் என்னை உருவாக்கினார், அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கி இருக்கிறான். சின்ன பிள்ளையே பேசுது. சின்ன பிள்ளை பேசுறதுக்கான காரணம் என்ன? புள்ள உருவத்துல தான் சிறுசு, செயல்ல சிந்தனை அல்லாஹ் தஆலா பெரியோர் சிந்தனா சக்தியை கொடுத்து. ஏன்னா குழந்தை உருவாகியது வளமையில நாம பெத்தெடுக்கிற மாதிரி இயற்கை முறை அல்ல. அல்லாஹ் தஆலா உருவாக்கியது டெஸ்ட் யூ பேபின்னு சொல்லுவோம் இல்ல, அது மாதிரியா அல்லாஹ் தஆலா எப்படி உருவாக்குறான்? குழாய் குழந்தை மூலமாகத்தான் வேறு ஒருத்தருடைய ஒரு இந்திரிய துளியை வைத்து குழந்தையை உருவாக்கினார். இன்றைய நவீன உலகத்தில் அப்படி உருவாக்குறது தடை. இன்னைக்கு 25 ஜார்ஜ் புஷ் மாதிரி ஜார்ஜ் புஷ் ஒரு மரபணு எடுத்து ஒரு குழந்தையை உருவாக்கினா அதே சேம் கேரக்டர்ல அவன மாதிரியே ஒருத்தன் உருவாகிடுவான். அதனால தடுத்து வச்சிருக்குது. அல்லாஹ் உருவாக்கி முடிய குழந்தை எப்படி பேசுது? ஏன் பேசுச்சு? பேசுற அளவுக்கு உள்ள ஒரு குழந்தை, உருவத்திலாம் சிறுசு. நான் நபியா இருக்கிறேன், எனக்கு அல்லாஹ் வேதத்தை தந்திருக்கிறான், இப்படி எல்லாம் அந்த தூதர் பேசுகின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா வைத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மானத்தை காப்பாற்றி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உத்தம தாய் தான், கௌரவ தாய் தான், ஒழுக்கமுள்ள பெண்மணி தான் என்று சொல்லி இந்த உலகத்திற்கு இதுவரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு சாரா பூக்கர் அல்ல, 10,000 சாரா பூக்கர் இஸ்லாத்திற்கு வந்தாலும் ஒரு மரியத்துக்கு ஈடாகாது. ஒரு மரியத்துக்கு ஈடாகுமா? ஈடாக மாட்டாது என்பதை அத்தனை பேர் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.